தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். மனிதனுக்கு மிக நெருக்கமான முறையில் தான் இருக்க வேண்டும் என்று இறைவன் நினைத்தபோது அவர் எண்ணத்தில் தோன்றிய உண்மை பொருளே நற்கருணை. இறுதி இரவு விருந்து அறையில் இயேசு, நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளை ஒன்றை தம் சீடர்களுக்கு வழங்கினார். அப்புதிய கட்டளையை இயேசு தாமே முதலில் கடைபிடித்தார் என்பதன் அடையாளமே நற்கருணை. தம் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இயேசு இறைவனுக்கும் மனித மீட்புக்கும் முழுமையாக கையளித்ததால் அவரது முழுமையான தற்கையளிப்பை சுட்டி காட்டி நிற்கின்றது நற்கருணை. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று இயேசு கூறி தம்மையே மனிதர்களுக்கு உணவாக்கியதால் மனிதருக்கு உயிரும் ஆற்றலும் வழங்கும் உணவை சுட்டிக்காட்டி நிற்கின்றது நற்கருணை. நற்கருணை இறை அன்பின் முழுமையான வெளிப்பாடு. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும் என்று பலவாறு வினாக்களை எழுப்பி கிறிஸ்துவின் அன்பில் வேரூன்றி இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்ற உறுதிப்பாட்டிற்கு வந்த பவுலின் எண்ண ஓட்டத்திற்கு ஏற்ப கிறிஸ்துவின் அன்பை எந்த நிலையிலும் நாம் சிக்கென பிடித்து கொள்வதற்கு நற்கருணை நமக்கு நல்லதோர் வழிகாட்டி. நம்மோடு என்றும் உறவாட, நமக்கு என்றும் உணவாக, நம்மில் என்றும் வாழ, நமக்காக நற்கருணையில் வாழும் இயேசுவை உற்று பார்ப்போம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26 இறைவார்த்தைகள் 31 முதல் 35 மற்றும் 69 முதல் 75. அதன் பின்பு இயேசு அவர்களிடம், இன்றிரவு நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள். ஏனெனில் ஆயரை வெட்டுவேன், அப்போது மந்தையில் உள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு அவரிடம், எல்லாரும் உம்மை விட்டு ஓடி போய்விட்டாலும் நான் ஒருபோதும் ஓடி போக மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்றிரவில் சேவல் கூவும் முன் மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உறுதியாய் உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு அவரிடம், நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டி இருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்றார். அவ்வாறு சீடர்கள் அனைவரும் சொன்னார்கள். பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். பணிப்பெண் ஒருவர் அவரிடம் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன்தானே என்றார். அவரோ, நீர் சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று அவர்கள் அனைவர் முன்னிலையிலும் மறுதலித்தார். அவர் வெளியே வாயில் அருகே சென்றபோது வேறொரு பணிப்பெண் அவரை கண்டு, இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் என்று அங்கிருந்தோரிடம் சொன்னார். ஆனால் பேதுரு, இம்மனிதனை எனக்கு தெரியாது என ஆணையிட்டு மீண்டும் மறுதலித்தார். சற்று நேரத்திற்கு பின் அங்கே நின்றவர்கள் பேதுருவிடம் வந்து, உண்மையாகவே நீயும் அவர்களை சேர்ந்தவனே, ஏனெனில் உன் பேச்சே உன்னை யார் என்று காட்டி கொடுக்கிறது என்று கூறினார்கள். அப்பொழுது அவர், இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். எனக்காக 1 மணி நேரமாவது விழித்திருக்க முடியாதா என்று இறந்து கேட்ட அந்த தியாகத்தின் திருவுருவம் இவ்வேளையில் எமது மன கண்முன் வரட்டும். ஏனெனில் அன்று ஆண்டவர் இயேசு ஜெத்சமனியில் பாடுகள் பட்டபோது தலைமை சீடர் பேதுருவும் காட்டி கொடுத்த யூதாசும் தாம் யார் என தமது உள்ளார்ந்த மனிதனை உணர்ந்து கொண்ட இரவு இந்த இரவுதான். எனவே நாம் ஆண்டவர் இயேசுவை அறியேன் என மறுதலித்து தள்ளாடிய பாறை பேதுருவா, அல்லது முத்தமிட்டு காட்டி கொடுத்த துரோகி யூதாசி நிலையில் வாழுகின்றோமா? அல்லது நாசரேத்தூரிலிருந்து வந்தவரான தச்சன் சூசையின் மகன் எனப்படுபவரிடம் எதனையும் கண்டுகொண்டோமா? அப்படியானால் அந்த ஆண்டவரை நோக்கி உங்கள் உள்ளத்தை உயர்த்துங்கள்.
நிகரில்லாத விண்ணக அன்பின் மிகுதியினாலே இந்த திவ்ய நற்கருணையில் எழுந்தருளி எங்கள் பீடங்களின் மேல் நிலையாயிருக்க இரக்கம் கொண்ட இயேசு கிறிஸ்துவே, என் அன்புக்குரிய மீட்பரே, நீரே என் இறைவன் என்றும் அகிலத்துக்கும் அதிபதியான கடவுளாகிய தெய்வம் என்றும் விசுவசித்து நம்பி இப்போது உம்மை மிகுந்த தாழ்ச்சி வணக்கத்துடனே ஆராதிக்கிறேன். திவ்ய நற்கருணையில் இருக்கும் உமக்கு பாவிகள் செய்கிற துரோகங்களை நீர் பாராட்டாமல் எங்கள் மேல் கொண்டிருக்கும் மட்டில்லாத அன்பை குறித்து முழுமனதோடு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் நன்றி கெட்டத்தனத்தால் மிகுந்த வேதனைப்பட்டு மகிமையுள்ள விண்ணக திருமகனே, ஆராதனைக்குரிய இந்த அருட்சாதனத்தில் இருக்கிற உமக்கு செய்யப்பட்டதும் இனி செய்யப்படுவதுமாகிய துரோகங்களுக்கும் அவமானங்களுக்கும் நிந்தைகளுக்கும் பரிகாரமாக பக்தி வணக்கத்தோடும் என் இதயத்தில் உள்ள முழு அன்போடும் உமக்கு ஆராதனை செலுத்துகிறேன். இரக்கம் மிகுந்த இறைவா, எங்களுடைய பாவ துரோகங்களை பொறுத்து உமது அளவில்லாத அருளை மட்டும் எங்களுக்கு அளித்தருளும். உமது மட்டற்ற அன்பு விளங்கும் இந்த அருட்சாதனத்தில் உம்மை வணங்கவும் எல்லோருடைய வணக்கத்தையும் உமக்கு வருவிக்கவும் எனக்குள்ள பெரும் ஆசையை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, உண்மையாகவே வானதூதர்களும் புனிதர்களும் உம்மை அன்பு செய்து போற்றி புகழ்ந்து ஆராதிப்பது போல நாங்களும் எங்கள் முழு மனதோடு உம்மை அன்பு செய்து போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவா, உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக உமக்கு செலுத்துகிற தியாக பலியை உமது ஆலயத்திலிருந்தும் விண்ணகத்தில் வீற்றிருக்கிற உமது உன்னதத்திலிருந்தும் பார்த்து எங்கள் எண்ணிறந்த அக்கிரமங்களை பொறுத்தருளும். எங்களுக்காக உயிர் நீத்த எங்கள் மீட்பரும் மனித அவதாரத்தால் எங்கள் சகோதரருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தின் சத்தம் சிலுவையிலிருந்து உம்மை நோக்கி கூக்குரலிடுகின்றது. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உமது கோபத்தை தணித்தருளும். எங்கள் மேல் உமது அருளை பொழிந்து நன்மை செய்தருளும். ஆமீன். திருப்பாடல்கள் 25. பல்லவி. கடவுளே, என்னை நினைத்தருளும். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். என் கடவுளே, உம்மில் நம்பிக்கை கொள்கின்றேன். நான் வெட்கமுற விடாதேயும். என் பகைவர் என்னை கண்டு நகைக்க விடாதேயும். பல்லவி. கடவுளே, என்னை நினைத்தருளும். உண்மையிலேயே உம்மை நம்பும் எவரும் வெட்கமுறுவதில்லை. காரணமின்றி துரோகம் செய்பவரோ வெட்கத்திற்கு உள்ளாவர். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். பல்லவி. கடவுளே, என்னை நினைத்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். உம்மையே நான் நாள் முழுதும் நம்பியிருக்கின்றேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. பல்லவி. கடவுளே, என்னை நினைத்தருளும். என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும். உமது பேரன்பிற்கு ஏற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. கடவுளே, என்னை நினைத்தருளும். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். பல்லவி. கடவுளே, என்னை நினைத்தருளும். ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் குற்றத்தை மன்னித்தருளும். ஏனெனில் என் குற்றம் மிக பெரியது. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் எவரோ அவருக்கு தாம் தேர்ந்து கொள்ளும் வழியை அவர் கற்பிப்பார். பல்லவி. கடவுளே, என்னை நினைத்தருளும். அவர் நலமுடன் வாழ்வார். அவருடைய மரபினர் நாட்டை சொந்தமாக்கிக் கொள்வர். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். பல்லவி. கடவுளே, என்னை நினைத்தருளும். என் கண்கள் எப்போதும் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றன. அவரே என் கால்களை வலையிலிருந்து விடுவிப்பவர்.
என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும். ஏனெனில் நான் துணையற்றவன், துயருறுபவன். பல்லவி. கடவுளே, என்னை நினைத்தருளும். என் வேதனைகள் பெருகிவிட்டன. என் துன்பத்தினின்று என்னை விடுவித்தருளும். என் சிறுமையையும் வருத்தத்தையும் பாரும். என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும். என் எதிரிகள் பெருகிவிட்டதை பாரும். அவர்கள் எத்தனை கொடுமையாய் என்னை வெறுக்கின்றனர். பல்லவி. கடவுளே, என்னை நினைத்தருளும். என் உயிரை காப்பாற்றும். என்னை விடுவித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ள என்னை வெட்கமுற விடாதேயும். வாய்மையும் நேர்மையும் எனக்கு அரணாயிருக்கட்டும். ஏனெனில் நான் உம்மையே நம்பியிருக்கின்றேன். பல்லவி. கடவுளே, என்னை நினைத்தருளும். நற்கருணை முன் மன்றாட்டு. அன்பே உருவான இறைவா, எங்கள் ஆராதனைக்குரிய மீட்பரே, உம்மை தாழ்பணிந்து ஆராதிக்கிறோம். எங்களுக்காக நீர் துன்ப களத்தை ஏற்று உம்மையே பலியாக சிலுவையில் விண்ணக தந்தைக்கு ஒப்பு கொடுத்தீர். எங்கள் மீதுள்ள உமது அன்பை எல்லையை கடந்து எங்களில் சிறுமைகளை எல்லாம் ஏற்க செய்தது. இவ்வெண்திரு அப்பத்தில் வீற்றிருக்கும் அன்பரே, உமது தாழ்ச்சியை கண்டு வியப்படைகின்றோம். நீர் எம்மோடு இருப்பதை உணர்ந்து பூரிப்படைகின்றோம். எங்கள் துன்பங்களை கலைந்திடும் இரக்கமிக்க துணைவரான உம் திருமுன் ஆறுதல் அடைகிறோம். உணவால் உடல் வளர்ச்சி அடைகிறது. எங்கள் ஆன்மாவும் அருள் வாழ்வில் வளர்ந்திட, உம்மில் நாங்கள் இணைந்திட, சோதனைகளை கலைந்திட, இறுதி நாளில் உம்மை கண்டு உமது திருவுடல் திரு இரத்தத்தால் எங்களை உண்பித்தருளும். சமாதானத்தின் ஆண்டவரே, உமது அப்போஸ்தலர்களுக்கு நீர் வழங்கிய சமாதானத்தை எங்களுக்கு அளித்தருளும். நாங்கள் ஒற்றுமையுடன் உம்மில் செயல்பட செய்தருளும். வாழ்வது நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களில் வாழ்கின்றார் என்னும் உண்மையை உலகுக்கு அறிக்கையிட எமக்கு அருள்வீராக. ஆமீன். உங்கள் பதில். உம்மை போற்றுகின்றோம். வானினின்று இறங்கிய உணவே, உம்மை போற்றுகின்றோம். திவ்ய நற்கருணை நாதரே, உம்மை போற்றுகின்றோம். அன்பினால் உருவான திரு உடலே, உம்மை போற்றுகின்றோம். தியாகத்தின் திருவடிவே, உம்மை போற்றுகின்றோம். கல்வாரியின் நினைவகமே, உம்மை போற்றுகின்றோம். பாவங்களுக்கு பலியான பலிபொருளே, உம்மை போற்றுகின்றோம். சிறந்த திருவருட்சாதனமே, உம்மை போற்றுகின்றோம். திருப்பலியின் மகிமையே, உம்மை போற்றுகின்றோம். ஜீவனுள்ள அப்பமே, உம்மை போற்றுகின்றோம். தெய்வீக திருவிருந்தே, உம்மை போற்றுகின்றோம். நாவிற்கினிய வானமுதே, உம்மை போற்றுகின்றோம். ஆன்மாவின் அருமருந்தே, உம்மை போற்றுகின்றோம். எம் இதய பேழையில் வாழ்பவரே, உம்மை போற்றுகின்றோம். புலன்களால் காணா தெய்வமே, உம்மை போற்றுகின்றோம். அவஸ்தையில் குணமளிக்கும் மருத்துவரே, உம்மை போற்றுகின்றோம். வானோரின் திவ்ய சற்பிரசாதமே, உம்மை போற்றுகின்றோம். எமக்காக காத்திருக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைதானத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். மது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் அன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம்.
திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமீன்.